வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 10 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 4 பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. பேஸுக்கு ஒரு 10K ரெசிஸ்டர் வழியாக பயாஸ் சார்பு கொடுத்துருக்காங்க. கலெக்டரில் 2 ரெசிஸ்டர் இருக்குது, 1K இருக்குது. எமிட்டரில் ஒரு 1K ரெசிஸ்டர் இருக்குது. இந்த பேஸ் எமிட்டர் சந்திக்கு இடையில் இருக்க வோல்ட்டை வந்து வி பேஸ் எமிட்டர் விபின்னு வச்சுக்கலாம். டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும்போது கலெக்டருக்கும் எமிட்டருக்கு இடையில் இருக்க வோல்டேஜை விசிஇ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கரண்ட்டு இது வழியாக வர்றது ரெண்டாக இந்த இடத்துல பிரியும் இல்லையா? ஒன்று ஐபியாகவும் இன்னொன்று ஐசியாகவும், அதாவது கலெக்டர் கரண்ட்டாகவும் வரும். அப்போ இதை ஐசின்னு வச்சுக்கலாம், இதை ஐபி வச்சுக்கலாம். எனவே இங்கே வர கரண்ட்டு ஐபி ப்ளஸ் ஐசின்னு இருக்கும். இப்போ ஐபி பேஸ் வழியாக வந்து எமிட்டருக்கு வந்துடுது, ஐசி வந்து கலெக்டர் வழியாக வந்து எமிட்டருக்கு வந்துடுது. தேர்ஃபார் இங்கே வரும்போதும் ஐபி ப்ளஸ் ஐசி வரும். அடுத்து முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த டிரான்சிஸ்டர் சிலிக்கான் டிரான்சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெவிட்டிய நிலையில் இருக்கு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபால இருந்து பீட்டா கண்டுபிடிச்சு பீட்டாவையும் பேஸ் கரண்டையும் ரிலேட் பண்ணி அதையும் கலெக்டர் கரண்டையும் தொடர்புபடுத்தணும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் சேச்சுரேஷன் சொன்னதுக்கு அப்புறம் பீட்டா ஈக்குவல் டு ஐசி பை ஐபி, இந்த ரிலேஷனுக்கு இது கட்டுப்படாது. தேர்ஃபோர் நமக்கு ஆல்ஃபா பயன்படுத்த முடியாது. சரியா? அடுத்து சேச்சுரேஷன்ல விபிஇ 0.7 வோல்ட் இருக்குமா சிலிக்கானுக்கு அப்படின்னா, சேச்சுரேஷன்ல எப்பவும் விபிஇ அதை விட அதிகமாக இருக்கும். அதையும் பயன்படுத்த முடியாது. அப்போ எதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து கேட் 1995 கொஸ்டின், கேட் கொஸ்டின். கேட் லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஐபி, இந்த இன்புட் சர்க்யூட்டை வச்சுட்டு ஐபி கண்டுபிடிச்சு, அதே மாதிரி இந்த அவுட்புட் சர்க்யூட்டுக்கு ஐபியை சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டும் கோயின்சைட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் மேட்ச் ஆகாது. இந்த ரிலேஷன் ஒபே ஆகாது. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்மளே கணக்கு போட்டால் என்னன்னு சொல்லணும், முதல்ல இன்புட் சர்க்யூட்டில் ஐபி கண்டுபிடிக்கணும். ஐபி கண்டுபிடிச்சிட்டு அவுட்புட் சர்க்யூட்டில் ஐசி கண்டுபிடிச்சி ரிலேட் பண்ணி இந்த ரிலேஷன் ஒபே ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ரிலேஷன் ஒபே ஆகலைன்னா அது சேச்சுரேஷனில் இருக்கின்ற கண்டிஷனுக்கு நம்ம வரணும். சேச்சுரேஷனுக்கு வந்துருச்சுன்னா ஒரு சிலிக்கான் டிரான்சிஸ்டருக்கு விசிஇ சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.05 வோல்ட்ல இருந்து 0.6 வோல்ட் வரையிலும் வரலாம். அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது? சேச்சுரேஷன் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வேல்யூ. இருந்தாலும் இவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த ஆன்சர் எப்படி கொண்டு வருதுன்னு அப்புறம் பார்ப்போம். இருந்தாலும் இதை சொல்லிடுறேன். இது உண்மையா அப்படின்னா நான் டேட்டா ஷீட் காட்டுறேன் பாருங்க. டேட்டா ஷீட் பார்த்துட்டீங்களா? இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வாட்டர் இருக்கு, அதில் ஒரு சின்ன போட், இதை 100 கிராம் போட்டோம்னா மூழ்கிடும் அப்படின்னு நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இது மூழ்கிடுச்சு, அதில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு? நம்ம கொடுத்துருக்க டேட்டா 100 கிராம் கொடுத்தா ஒரு போட்டு மூழ்கிடும். இந்த போட்டு மூழ்கிடுச்சு, அப்போ எவ்வளோ கிராம் இருக்கும் வெயிட்டு அப்படின்னு கேட்டால், இதில் 100 போட்டாலும் மூழ்கி இருக்கும். இங்கே இருக்க போட்டில் எவ்வளோ வெயிட்டுனா 500 கிராம் போட்டிருந்தாலும் மூழ்கி தான் இருக்கும்.
அப்போ ஒரு டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் சொல்லிட்டா அது சாஃப்ட் சேச்சுரேஷன், ஹார்டு சேச்சுரேஷன், எந்த சேச்சுரேஷனில் வேணால் இருக்கலாம். ஸோ இதில் என்ன வேல்யூ வேணாலும் இருக்க முடியும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் வரணும் அப்படின்னா என்ன, பிபிஇ வந்து அதுவே இருக்காது, அதுவும் என்னவா மாறும், 0.9 வரையிலும் மாறும். பிபிஇ சேச்சுரேஷன் நம்ம டேட்டாவில் பார்த்தோம், இது 0.9 வோல்ட் வரையிலுமே மாறும். அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம், இந்த 0.7 எடுத்துக்க முடியாது, இதை எடுத்துக்க முடியாது. அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வரணும்னா பிபிஇ சேச்சுரேஷன் இது 0.8 வோல்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா 0.7க்கு மேலே இருக்கும். 0.7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை 0.17 எடுத்துக்கணும். அப்போ விசிஇ சேச்சுரேஷன் நாம் என்ன எடுத்துக்கிறோம், 0.2 வோல்ட் எடுத்துக்கிறோம், இதை 0.8 வோல்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்புட் சர்க்கியூட், இதை இன்புட்னு சொல்கிறேன். எப்படி, கலெக்டர்லேருந்து வந்து இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டு பேஸ் ரெசிஸ்டர் வழியாக பேஸ் எமிட்டருக்கு வர்றதை உள்ளீடு சுற்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்கேருந்து வந்து இப்படியே கலெக்டர் வழியாக வந்துச்சுன்னா அதை வெளியீடு அவுட்புட் சர்க்கியூட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளையிங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா டு அவுட்புட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா இங்கே பாருங்க, இந்த காம்பனண்ட்டு இது எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த வோல்ட் வரணும் இல்லையா. எப்படி, முதல்ல இங்கே ஐசி ப்ளஸ் ஐபி இருக்கு இல்லையா. ஸோ ஐபி ப்ளஸ் ஐசி இன்ட்டு இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 1000 ohms இருக்கு, பிளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க வந்து ஐசி மட்டும் வருது, இன்ட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1000 ohm. இங்க பொட்டன்ஷியல் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 0.2ன்னு எடுத்துக்கிட்டோம், பிளஸ் அடுத்து இங்க ஐபி பிளஸ் ஐசி ஒன்ஸ் அகைன் வந்துருக்கு இல்லையா. ஏன்னா இங்கே வந்ததும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு, ஐபி பிளஸ் ஐசி, அந்த ரெசிஸ்டன்ஸும் 1000 ohm ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளவு, 12 வோல்ட். அது இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா முதல்ல ஐபி எடுத்துக்கங்க, ஐபி 1000, இங்கே ஒரு 1000, 2000 ஐபி இருக்கு, 2000 ஐபி பிளஸ் ஐசி எவ்வளோ இருக்கு, இங்கே ஒரு 1000 ஐசி, இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 1000, 3000 ஐசி, இங்கே 12 இருக்கு, யூனிட் ஃபார்முலாவில் ஈக்குவேஷனில் எழுத வேண்டியதில்லை, 12 மைனஸ் 0.2 போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், 11.8ன்னு வரும். லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. அடுத்து அப்ளையிங் கிர்ச்சாஃப்ஸ் voltage law for input. இன்புட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா திரும்ப 1 செகண்ட் இந்த வழியாக தான் வரணும். அப்போ இங்கே என்ன இருக்கு, ஐபி பிளஸ் ஐசி இன்ட்டு 1000 இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிளஸ் இந்த வழியாக வரணும் இல்லையா, ஐபி இன்ட்டு இங்கே என்ன இருக்கு, 10,000 பிளஸ் இந்த வோல்டேஜ், இது என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம 0.8ன்னு எடுத்துருக்கோம், 0.8 பிளஸ் 1 செகண்ட் இந்த பக்கம் வந்துடுறோம், ஐபி பிளஸ் ஐசி இன்ட்டு ஒரு 1000 ஈக்குவல் டு 1 செகண்ட் 12 வோல்ட் தான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும், ஐபி ஒரு 1000, இங்கே 10,000, இங்கே ஒரு 1000, அப்போ 12,000 ஐபி 12,000 ஐபி பிளஸ்
ஐசி ஒரு 1000, இங்கே ஒரு 1000, 2000 ஐசி ஈக்குவல் டு 12 மைனஸ் 0.8, அப்போ 11.2 வோல்ட். ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். இந்த ஈக்குவேஷன் 1, 2 ரெண்டையும் வச்சு என்ன வேணும் நமக்கு கேட்டிருக்கிறது ஐசி கேட்டிருக்காங்க. அப்போ ஐபி கேன்சல் பண்ணோம். ஐபியை கேன்சல் பண்ணோம்னா ஈக்குவேஷன் 1 இன்ட்டு ஈக்குவேஷன் 1 எதோட மல்டிப்ளை பண்ணலாம், 1 இன்ட்டு 6 போடுங்க. அப்போ 12,000 ஐபி வந்துடும் ப்ளஸ் இது 18,000 ஐசி வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70.8ன்னு வரும். லெட் இட் பி ஈக்குவேஷன் 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன செய்யலாம், 3 மைனஸ் 2 இது கேன்சல் ஆகிடும். இது வந்து 16,000 ஐசி ஈக்குவல் டு என்ன வரும், இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா 0.6 சரியா? ஓகே. Therefore, IC is equal to 59.6 by 16,000 போட்டிங்கன்னா 3.725 into 10⁻³ ஆம்பியர்னு வரும். அதாவது IC is equal to 3.73. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம் புக் ஆன்சருக்காக. 10⁻³ வந்து என்னது, மில்லி ஆம்பியர். தேங்க்யூ.